ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. ராஜா ராணிக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. இப்படி சில்லு சில்லா நொறுக்கிட்டீங்களேடா! டம்மி பீஸ் ராஜா, கீச்சு குரல் ராணி. யப்பா முடியலடா சாமி. பிக் பாஸ் 8 தமிழ் டே 45 என்ன ஆச்சு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜா ராணி டாஸ்க்ல இவனுங்க பண்ண கொடுமையெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியல. அவ்வளவு டார்ச்சர். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டாஸ்க் ஆரம்பிச்சதும் எல்லாரும் அவங்கவுங்க கெட்டப் காஸ்டியூம்ல வர ஃபர்ஸ்ட் சாச்சனா வந்தாங்க. ராணி கெட்டப்ல அந்த பொண்ணை பார்த்ததும் யாருடா அது? ஸ்கூல் பொண்ணுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அலோவ் பண்ணது, ராணி வேஷம் போட்டது அப்படின்னு கேட்க தான் தோணுச்சு. அவ்வளவு கொடுமை. இந்த ஆர்வ கோளாறும் ராணி போல எதுவுமே பண்ணாம சும்மா பந்தா பண்ணிட்டு தாங்க இருந்துச்சு. டயலாக் டெலிவரி கூட ஒழுங்கா பேசல. இந்த அம்மனிய வாழ்த்தி பாட்டு வேற பாடுனாங்க பாருங்க. அதெல்லாம் கொடுமையின் உச்சம் தான் சொல்லணும். ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி அப்படின்னு. டேய் இதெல்லாம் சீசன் 2லயே பாடிட்டானுங்களேடா. இன்னுமாடா நீங்க திருந்தல? இல்ல இந்த பொறி இன்னுமா நமத்து புகழ? உங்கள வாழ்த்தி பாடுறோம் இந்த பாட்ட வாழ்க வாழ்க. மஞ்சரி தளபதி கிட்ட போட்டிருந்தாங்க. அவங்க பாடி ஷேப்க்கு இந்த காஸ்டியூம் சுத்தமா செட் ஆக கூட இல்லங்க. என்னத்த சொல்ல. பட் டயலாக் டெலிவரிலாம் சூப்பரா பண்ணாங்க. பெர்ஃபெக்ட் அப்படின்னா பவித்ரா தாங்க. ராஜமாதா கேரக்டர்ல கூழ் விழுந்த பாட்டி போல சும்மா வேற லெவல்ல நடிச்சாங்க. நான் சொல்வேன், விளையாட்டு கேலி கிண்டல் இதை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தா, "பாவா இது டம்மி பாவா." அப்படிதான் நம்ம டுபாக்கூர் ஹீரோ இருந்தாரு. கொஞ்சம் கூட ராஜா போல இல்ல. அவரோட நட, பாவனை எல்லாமே மொக்கையா தாங்க இருந்துச்சு. ஆப்போசிட் டீம் ராணிய பார்த்தா நமக்கு தான் சிரிப்பு வருது. ராணுவ பார்த்தா அவங்க டீமுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா தம்பி பேசின டயலாக்லாம் அப்படிங்க. மக்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, மக்களில் ஒருவனாக இருந்து நான் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளேன். இன்னொரு கால கொடுமையும் நடந்துச்சுங்க. ராஜாவ பத்தி பாட்டு பாடுறேன்னு, ராவணன் படத்துல வருமே, "உசுரே போகுதே உசுரே போகுதேன்னு" பாட்ட ஒரு வழியா கொலை வேற பண்ணிட்டானுங்கங்க. ஏ.ஆர். ரஹ்மானுக்கு தெரிஞ்சா மனுஷன் தற்கொலை பண்ணாலும் பண்ணிப்பாரு. இந்த பக்கம் ராயன் ராஜகுரு கேரக்டர்ல ஓகே. பட் தீபக் தளபதி கேரக்டர்ல ஓவர் சீனு ஓவர் பந்தா. மஞ்சரி பண்ண பாடி லாங்குவேஜ்ல கால்வாசி கூட பண்ணலங்க. மத்த எல்லாரும் பொதுமக்கள் கேரக்டர். அவங்களுக்கு நடிக்க பெருசா எதுவும் ஸ்கோப் இல்ல. பட் அதுலயும் நம்ம கண்ணம்மா புருஷன் ஆனந்திய லவ் பண்றேன்னு வந்து டயலாக் பேசுவாப்புல, "இந்த பையனுக்குள்ளேயும் என்னமோ இருக்கு பாரேன்" அப்படின்னு சொல்ல தோணுச்சுங்க. நல்ல நடிப்பு. உண்மையிலுமே ஆச்சரியம் தான். அவர்கள் இதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. மேலாக அந்த பெண்ணுக்கு வற்புறுத்தி திருமணம் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். அதை தெரிந்து கொண்ட நான் நேற்று இரவு அவளை அந்த ஊரிலிருந்து நம் ஊருக்கு யாருக்கும் தெரியாமல் அழைத்து வந்துவிட்டேன். எனக்கு தெரியும் அவர்கள் எதிரி நாட்டவர் என்று. இதுக்கு இடையில ஜெஃப்ரி ரூல்ஸ் மீறிட்டான். முத்துக்குமரன் இந்த பக்கம் வந்துட்டாரு. நாங்க சிறப்புடிச்சிட்டோம், தண்டனை தரோம் அப்படின்னு கத்தி தமிழ கொலை பண்ணது மட்டும் இல்லாம நம்ம கழுத்தையும் சேர்த்து அறுத்துட்டாங்க. இந்த கலவரங்கள் நடுவுல பிக் பாஸ் டாஸ்க் குடுத்தாரு. 2 டீமையும் தனித்தனியா பிரிச்சு, ஆளுக்கு கொஞ்சம் களிமண் குடுத்து, பொம்மை செய்யுங்க அப்படின்னு சொல்ல, யார் அதிகமா பொம்மை செய்றாங்களோ, யார் செஞ்ச பொம்மைக்கு அதிக பாயிண்ட்ஸ் வருதோ, அவங்க தான் வின் அப்படின்னு ரூல்ஸையும் போட்டாரு. மக்களா இருக்கவங்க பொம்மை செய்ய இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ராணியும் தளபதியும் வெளியில போக பசங்க ராணி டீம்ல இருக்க செங்கோல ஆட்டைய போட்டாங்க. சரிடான்னு வெளிய பார்த்தா, அன்சிகா, வர்ஷினிக்கு நடுவுல புது அக்கப்போரு. ஏடான்னு பார்த்தா, அன்சிகா பொம்மை செஞ்சு அடுக்கி வச்சிருக்க, அது மேல வர்ஷினி தெரியாம களிமண் போட, எப்படி போடலான்னு அன்சிதா கேட்க, அப்படி இப்படின்னு 2 பேருக்கு நடுவுல குழாயடி கொடுமைப்படி சண்டை தான் போங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு உள்ள வந்து பார்த்தா ராணி செங்கோல காணோம்னு அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே பாய்ஸ் டீம் தான் எடுத்திருப்பாங்க. நான் அவங்கள போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மஞ்சரி போக மஞ்சரி பாய்ஸ் டீம் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மறுபடி பஞ்சாயத்து. மஞ்சரி வந்து என்ன சொல்றாங்க, "நான் வரவே இல்லையே" அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்ல, "இல்ல, என் ஜொல்ஸ் அந்த பக்கம் விழுந்துருச்சு. அத எடுக்க வந்தேன்னு" அடுத்த தடவ சொல்ல, இப்படி மாத்தி மாத்தி பேசி, மறுபடியும் தூய தமிழ்ல பேசுறோன்னு இவனுங்க நம்ம கொலைய அறுத்துட்டானுங்கன்னு தான் சொல்லணும். ஒரு வழியா இதுல இருந்து பிக் பாஸ் அடுத்த டாஸ்க் கொடுக்குறேன்னு நம்மள காப்பாத்திட்டாரு. இது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான செகண்ட் டாஸ்க். ஃபர்ஸ்ட் டாஸ்கை ஏற்கனவே பாய்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. டாஸ்க் என்னன்னா, பாய்ஸ் டீம், கேர்ல்ஸ் டீம் தனித்தனியா இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு மேப் குடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணணும், அதுல குடுத்திருக்க ஒரு நாடுகள வரிசைப்படி மேட்ச் பண்ணி கரெக்ட்டா வைக்கணும். யார் அதிகமா வரிசைப்படி கரெக்ட்டா மேட்ச் பண்ணி வைக்கிறாங்களோ, அவங்க தான் வின்னு.
மொத்தம் 20 நாடுங்க. அதுல பாய்ஸ் டீம் 17 நாடுங்களையும், கேர்ல்ஸ் டீம் 11 நாடுங்களையும் கரெக்ட்டா வரிசைப்படுத்துனாங்க. ஸோ பாய்ஸ் டீம் தான் வின்னு. இதனால இந்த வார நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்க பாய்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. பாய்ஸ் டீம் டிஸ்கஷனுக்கு பிறகு சிவகுமாரை நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமாருக்கு கிடைச்சது. அவர் நாமினேஷன் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியலங்க. அடுத்த பஞ்சாயத்து சௌந்தர்யா மூலமா ஆரம்பிச்சது. காணாம போன செங்கோல பாய்ஸ் டீம்ல போய் எடுத்துட்டு வரேன்னு மாட்டிட்டாங்க. உடனே ராஜாவை வாழ்த்தி பேசணும்னு பசங்க டாஸ்க் கொடுக்க சௌந்தர்யா மாட்டேன்னு சொல்ல பாய்ஸ் டீம் அப்படியே நக்கலா ஒரு மாதிரி கலாய்க்க சௌந்தர்யா அப்செட் ஆயிட்டாங்க. இடையில இடையில இவங்க குடுக்குற தொல்லையில இருந்தெல்லாம் நம்மள காப்பாத்துறது என்னமோ பிக் பாஸ் தாங்க. இந்த முறையும் அப்படிதான் காப்பாத்துனாரு. மக்கள் செஞ்ச பொம்மைகளுக்கெல்லாம் மார்க் போடுற டாஸ்க்குக்கு தீபக் அண்ட் மஞ்சரியா அனுப்பி வச்சாரு. 2 பேரும் ஏதோ தொணன்னு பேசி மார்க் போட பாய்ஸ் டீம் 3150 மார்க்கும், கேர்ள்ஸ் டீம் 2900 மார்க்கும் எடுத்தாங்க. இதுலயும் பாய்ஸ் டீம் தாங்க வின்னு. இப்போதைக்கு அரியாசனத்தை கைப்பற்ற டாஸ்க்ல பசங்க டீம் முன்னணியில இருக்காங்க. இந்த டாஸ்க் இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்படுதுன்னு பிக் பாஸ் அறிவிக்க, அப்பாடா இப்பதான் நிம்மதி நம்ம நினைச்சா அதுதான் இல்ல. நம்ம கீச்சு கீச்சு குரல்ல சாச்சனா, என்னடா பொழுது சாஞ்சிருச்சே இன்னும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தா ஆரம்பிச்சிருச்சு. டாஸ்க் சமயத்துல பவித்ராவ பாட்டி அப்படின்னு பாய்ஸ் டீம்லாம் கலாய்ச்சத வச்சு ஏன் அவளை அப்படி ஹேட் பண்றீங்கன்னு ஆரம்பிக்க ஒரு வழியா அவளை எல்லாரும் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாங்க. அதோட இந்த திருட்டு கோடு சும்மா இருந்துச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. மேடம் தான் நேத்தே சொன்னேனே ஆர்வ கோளாறு முந்திரி கொட்டுன்னு. ஆர்வ கோளாறுத்தனமா புதுசா ஒண்ணு பண்றேன்னு நம்ம செங்கோல பசங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப பசங்க செங்கோலையும் வாளையும் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தனியா போய் எடுக்கிறேன்னு எடுக்க, தம்பி டுபாகூர் ராஜா ராணவ் பார்த்துட்டாப்புல. தம்பி ராணவ் பவித்ராவ கரெக்ட் பண்றேன்னு, நாங்க எடுத்த செங்கோல குடுத்துடுறோம், நீங்க எடுத்தத கொடுத்துருங்கன்னு சொல்லி செங்கோல திரும்பி குடுத்துட்டாரு. இதுக்கு ராயன் முட்டாள் அரசடானா நீன்னு கலாய்க்க ஒரு வழியா எபிசோட் முடிஞ்சிருச்சு. தூய தமிழ்ல பேசுறேன்னு இவனை இன்னும் என்னென்ன கொடுமை பண்ண போறாங்கன்னு தெரிலங்க. இன்னும் 2 நாள் பேலன்ஸ் வேற இருக்கு. இவங்க கொடுமைய சத்தியமா பார்க்கவே முடியல. ஆனா பிக் பாஸ்க்கு ஒரு செல வைக்கணுங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்து அந்த மனுஷன் எப்படி சகிச்சுக்கிறாரோ! சத்தியமா முடியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல பிக் பாஸ் ரிவ்யூக்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.